ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அடிக்கிற வெயிலுக்கு இதமாக நம்ம வாட்டர்மெலன் குச்சைஸ் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஃபுட் கலரோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ சேர்த்து செய்ய போகிறது கிடையாது. கொஞ்சம் ஆரோக்கியமாக நம்ம செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் குச்சைஸ் செய்கிறதுக்கு அது கலர் சேர்க்கறதுக்கு பதில் பீட்ரூட் ஜூஸ் தான் அதிலோட சேர்த்து செய்ய போகிறேங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம தனியாக எடுத்துடணும். நல்லா சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவு நம்ம தர்பூசணி சேர்த்துடலாம். அந்த விதைகள்லாம் நான் எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன். இந்த 2 பேஜஸாக அரைச்சிக்கலாம் நம்ம, ஏன்னா நிறையா இருக்குது. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு 1 கப் தர்பூசணி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு பீட்ரூட் சேர்த்துக்கலாம். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம பீட்ரூட் நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இதுலேயே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த சக்கரையோட இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பீட்ரூட்லேயே நான் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதுவே போதும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். எந்த சக்கரையும் சேர்க்காம கூட செய்யலாம், அப்போவும் ஐஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்த ஜூஸை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிடணும். பாருங்கள், இப்போ ஜூஸ் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ஜூஸ் இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக இருக்கும். உங்களுக்கு ஐஸும் சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பீட்ரூட் சேர்த்தாலுமே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கும். இப்போ இந்த மோல்டில் நம்ம வாட்டர்மெலன் ஜூஸை ஊற்றிடலாம். இதை அப்படியே நம்ம கவர் பண்ணிடலாம். உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி சில்வர் டம்ளரில் கூட நம்ம ஐஸ் செய்யலாம். இப்போ இதையும் அப்படியே கவர் பண்ணிடலாம். இதில் அப்படியே ஐஸ் ஸ்டிக் வச்சிடலாம். இப்போ எல்லாத்துலேயுமே ஐஸ் ஸ்டிக் வச்சாச்சு. அப்படியே இதுலேயும் வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பிரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்து வந்துடலாங்க. இப்போ நான் பிரீசரில் வச்சு 6 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கவரெலாம் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பீட்ரூட் சேர்த்ததுனால எவ்வளோ ரெட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், பார்த்தோன்னே நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை, நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன்.
பாருங்கள். இப்போ டம்ளரில் வச்சதையும் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ ரெட் கலராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து நாட்டு சக்கரை, வாட்டர்மெலன் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இது 3 தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.